மரங்களுக்கிடையே விவசாயம், மரப்பயிர் விவசாயம், மானாவாரியில் மர விவசாயம், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். மரங்களுக்கிடையே விவசாயம் பண்ணதுனால மண்ணோட வளம் அதிகரிச்சிருக்கு, அதில் உற்பத்தி பண்ணுற பொருளோட தரம் அதிகரிச்சிருக்குது. 10 வருஷமாக மஞ்சள் பண்ணுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 குவிண்டால் எடுத்தாங்க ஒரு ஏக்கரில், இன்றைக்கி 25 குவிண்டால் எடுத்திருக்காங்க. ஒரு மரம் 10,000 வச்சுனால 20 வருஷத்தில் 10 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொல்கிறோம். சாதாரணமாக இது 10 வருஷத்துலேயே கூட கிடச்சிக்கிட்டு இருக்குது. உங்கள் மண்கட்டத்தை பொறுத்து, தண்ணியை பொறுத்து, உங்கள் சூழ்நிலையை பொறுத்து மரம் வளருது, அதுக்கு மேலே பணம் கிடைக்குது. மரங்களிடையே விவசாயம், மகத்தான வருமானம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து விவசாயிகளையும் ஈஷா வேளாண் காடுகள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நவீன வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் பார்த்திபன் தான் பேசுகிறதா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அவரோட டேட் வாங்கும்போது வனக்கல்லூரியோட முதல்வராக இருந்தார். கடந்த மாதம் இந்த கல்லூரியோட டீன் ஆகிட்டார் அவர். அதனால் கொஞ்சம் பிஸியானதுனால இந்த ப்ரோக்ராமுக்கு ஐயாவில் வர முடியல. ஆனால் அவங்க என்ன பேசணும்னு நினச்சாங்களோ அதை முழுமையாக எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு தகவல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை உங்கள்கிட்ட பகிரலாம்னு நினைக்கிறோம். மரங்களுக்கிடையே விவசாயம், மரப்பயிர் விவசாயம், மானாவாரியில் மர விவசாயம், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். இப்போ அடுத்ததாக காவேரி கூக்குரல் 242 கோடி மரங்கள், இவ்வளோதெல்லாம் சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கா? எதிர்காலத்தில் அந்த மரங்கள்லாம் விற்க முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இந்தியாவோட மர தேவை என்ன, நம்ம எவ்வளவு நம்ம உற்பத்தி பண்ணுறோம், நம்ம வெளிநாட்டிலேருந்து எவ்வளவு இறக்குமதி பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வனக்கல்லூரியில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு 3 ஸ்லைடு இருக்குது பாருங்கள். இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1964லேருந்து 2012 வரலையும் இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடிய டிம்பர்ஸ் அதோட ஒரு டேட்டா எவ்வளவு நம்ம தேவை நம்ம பயன்படுத்தியிருக்கோங்கிற பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து 2000 மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக இறங்கியிருக்குது. அதுக்கு பிறகு திரும்ப இப்போ ஒரு சமன் லெவலில் இப்போ 2012 வாக்கில் பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதாவது இண்டஸ்ட்ரியலுக்குள்ளது மட்டும் மலைவேம்பு, குமிழ்தேக்கு, சவுக்கு, இந்த மாதிரி குறுகிய கால மரங்கள் இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதை ஓரளவு நம்ம உள்நாட்டிலே பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதை தான் இந்த கிராஃப் காட்டுது. இப்போ அடுத்தது இது எந்தெந்த முறையெல்லாம் இந்த நம்ம தேவையான டிம்பரை கலெக்ட் பண்ணுறோங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஸ்லைடு போகலாம். இதுதான் முக்கியமானது பாருங்கள். ஒவ்வொரு துறையிலையும் என்ன தேவை 2007லேருந்து 2013 வரலையும் இப்போ ராவா டிம்பராக எவ்வளவு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கிறோம், இந்த யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் டேட்டா இயர் வாரியாக இருக்குது பாருங்கள். 2013 வரலையும் இந்த கிராஃப் எங்கேயாவது குறைஞ்சிருக்குதா? 2 பங்கு ஆகிருக்குது. நீங்கள் கடந்த எத்தனை 100 ஆண்டுகள்னாலும் எடுத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட்டு, தங்க விலை ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட மரத்தோட தேவையில் ஃப்ளக்சுவேஷன் வந்ததே கிடையாது. கிராஃப் ஏறிக்கிட்டே தான் போகுது. அப்போ மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க தேவை அதிகரிச்சிட்ருக்கு, உற்பத்திங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம காடுகள்லேருந்து ஆரம்ப காலத்தில் மரங்களை தேவையை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 1980 வாக்கில் அரசாங்கம் சட்டம் போட்டாங்க. அது 96ல் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. எந்த காடுகளையும் அழிக்கக்கூடாது, உங்களுக்கு தேவையான அதை நீங்கள் விவசாயிகள்கிட்ட போய் உற்பத்தி பண்ணீங்க, எந்த காடும் அழியக்கூடாதுன்னு 96க்கு பிறகு ஒரு மரம் கூட நீங்கள் காடுகள்லேருந்து எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ நம்மளோட தேவை அதிகரிச்சிட்ருக்கு. இதை பூர்த்தி பெறுறது எல்லாமே விவசாயிகள் மூலம் தான் பூர்த்தி பண்ணி ஆகணும். அது தேவை அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் உற்பத்தி அந்தளவுக்கு இல்லை. அடுத்த கிராஃப் காட்டுங்க. இது பாருங்கள். இது எல்லாமே எந்தெந்த நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறங்கிற டேட்டா. முதல்ல உள்ள டேட்டா மறுபடியும் பழைய ஸ்லைடுக்கு போங்களாம். இது இறக்குமதி பண்ணுற டேட்டா. கிட்டத்தட்ட 1,86,962 மில்லியன் ருபீஸுக்கு நம்ம ரா உட்டாகவும் ப்ராடக்டாகவும் இறக்குமதி பண்ணிகிட்ருக்குறோம். இது எல்லாமே இறக்குமதி டேட்டா. 2007 எவ்வளோ இறக்குமதி பண்ணோம், 2013 என்ன அமௌண்ட்டுக்கு இறக்குமதி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள்.
இது எல்லாமே உள்நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ணால் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும், விவசாயிகளுடைய பொருளாதாரமும் பல மடங்கு முன்னேறும். நம்மளுடைய நோக்கம் ஈஷா வேளாண் காடுகள் திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுடைய வருவாயை 3லேருந்து 5 மடங்கு உயர்த்துறது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று, உங்களுக்கு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகள் வரப்போகிறங்களில் மரம் நடலாம். இல்லை ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இந்த மாதிரி அதிகமாக நிலம் வச்சுருக்கிறவங்க 3ல் 1 பங்கு மரப்பயிராக மாற்றிக்கலாம். முழுமையாக விவசாயமே பண்ணுறவங்க இப்போ அண்ணா தோட்டம் மாதிரி மரங்களுக்கிடையே விவசாயம் மாறினா இது பல மடங்கு லாபமாக இருக்குது. இந்த 3 to 5 மடங்குங்கிறது இதில் நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. இந்த மாதிரி மரங்களுக்கிடையே விவசாயம் பண்ண விவசாயிகள் கிட்டத்தட்ட நம்ம ஈஷா வேளாண் காடுகள் திட்டம் துவங்கத்துலேருந்து இதுவரையிலையும் 70,000 விவசாயிகளை மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மாற்றிருக்கிறோம். அதில் சில வரப்பில் நட்டுருப்பாங்க, முழுமையாக மரப்பயிருக்கு மாறியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து மரங்கள் நட்டு நம்ம செந்திலண்ணா மாதிரி அதுக்குள்ளே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 விவசாயிகள் தமிழக முழுக்க இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு முன்னோடி விவசாயி செந்தில்குமார் அண்ணா, ஒரு இயற்கை விவசாயியும் கூட. இப்போ ஏன் மரங்களுக்கிடையே விவசாயம் மகத்தான வருமானம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த மரங்களுக்கிடையே விவசாயம் பண்ணும்போது தான் மண்ணோட சத்து அதிகரிக்குது. இது நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அண்ணா அவங்களுக்கு டீட்டெயிலாக பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, அண்ணா தோட்டத்தில் 10 வருஷமாக மஞ்சள் பண்ணுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 குவிண்டால் எடுத்தாங்க ஒரு ஏக்கரில். இன்றைக்கி 25 குவிண்டால் எடுத்திருக்காங்க. கெமிக்கல்லாம் போடலை, டிஏபி 1 மூட்டைக்கு 4 மூட்டையெல்லாம் கொட்டலை. அதே இயற்கை விவசாயம் ஜீவாமிர்தம் மட்டும் தான் பயன்படுத்துகிறாரு. எப்படி 10 டன் எப்படி 10 குவிண்டால் எப்படி 25 குவிண்டாலாக மாறுனுச்சு? எல்லாம் பாருங்கள், 10 அடிக்கு 15 அடிக்கு ஒரு மரங்கள் இருக்குது. மரங்களோட இலதலைகளை கவாத்து பண்ணி வருஷம் மண்ணில் போடுறாரு. ஆடு மாட்டோட இந்த மாட்டோட சாணம் கோமியத்தை கொடுக்குறாரு, அவ்வளோதான். இதனால் என்ன நடந்திருக்குன்னா மண்ணோட வளம் பெருகி இருக்குது. அதனால தான் ஈல்டு அதிகமாக இருக்குது. இது எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா, குறுக்கு மீன் பார்த்திங்க மஞ்சளில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வேதிப்பொருள், ஒவ்வொரு பொருளையும் ஒரு வேதிப்பொருள் இருக்கணும். அந்த வேதிப்பொருள் நீங்கள் இயற்கையாக உற்பத்தி பண்ணும்போது தான் அது முழுமையாக இருக்கும். குறுக்கு மீன் தான் இதில் மஞ்சளில் உள்ள முக்கியமான வேதிப்பொருள். இந்த குறுக்கு மீன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈரோடு விவசாயிகள்லாம் தெரியும், 3.9 7 அப்படின்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஐயா வந்து அதோட கம்மின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த குறுக்கு மீனோட அளவு எந்த அளவு இருக்குதோ அதுதான் அவங்க மஞ்சளோட ரேட்டு. இந்த குறுக்கு மீன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு பயன்படுது. நீங்கள் வந்து கேன்சர் வியாதிக்கு இன்றைக்கி அமெரிக்காவில் வெறும் குறுக்கு மீன் மட்டும் ஐசோலேட் பண்ணி அதை கேப்சலாக கொடுக்குறான். அப்போ வந்து ஃபாரினுக்கு இதனால தான் வந்து இந்த குறுக்கு மீன் அளவு அதிகமாக உள்ள மஞ்சள் தான் ஏற்றுமதி ஆகுது. அது என்ன கொடுமைன்னா, நம்ம அது இந்தியாவில் தான் இந்த எல்லாமே பாரம்பரியமாக இங்கே உற்பத்தி பண்ணோம். ஆனால் வியட்நாம்லேருந்து அமெரிக்கா போயிட்டு நம்மள்ட்டேருந்து போகலை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு குறுக்கு மீன் நம்மள்ட்ட இல்லை, ஆனால் அண்ணா தோட்டத்தில் இருக்குது. இவரோட தோட்டத்தில் மார்க்கெட்டில் 7,000 8,000 போகுதுன்னா 14,000 ரூபாய்க்கு அண்ணாவோடது இந்த வருஷம் பேசிட்டு இருக்கிறாங்க மஞ்சளை. இப்போ எதனால்? தரம் அதிகமாக இருக்குது. நான் ஈல்டை பற்றி சொல்லலை. ஈல்டு வந்து நீங்கள் கெமிக்கலில் கூட கொட்டி எடுத்துடலாம், தரத்தை உயர்த்த முடியாது. என்ன பொருள் இருக்கோ எந்த பொருளையும் அதோட வேதிப்பொருள் என்னவோ அந்த வேதிப்பொருள் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அதோட தரம். அது வந்து டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அப்போ செந்திலண்ணா தோட்டத்தில் மரங்களுக்கிடையே விவசாயம் பண்ணதுனால மண்ணோட வளம் அதிகரிச்சிருக்கு, அதில் உற்பத்தி பண்ணுற பொருளோட தரம் அதிகரிச்சிருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லா கிராப்பும் பண்ண முடியும். நம்ம ஒரு சில வீடியோ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி விவசாயிகளை தொடர்பு கொண்டு ஏற்கனவே மரம் நட்ட விவசாயிகள், அதில் மரப்பயிர் பண்ண விவசாயிகளோட அனுபவங்கள்லாம் எடுத்திருக்கோம். சில வீடியோஸ்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு போடுங்க. தேவை பாருங்கள், அவங்க வந்து கவர்மெண்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன தேவைன்னு. இப்போ 2020 பார்த்தீங்கன்னா அந்த மில்லியன் கியூபிக் மீட்டரில் போட்டிருக்கிறாங்க. 98ல் 51.91 கியூபிக் மீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் 2007 152.8 அக்செப்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது சயின்டிஸ்ட்டை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 1980 வாக்கில் ஒரு தனி மனிதருக்கான தேவை பேப்பரில் எவ்வளோ தெரிஞ்சுங்க, 3 கிலோ இருந்துச்சான். 3லேருந்து 5 கிலோ. இன்றைக்கி தான் கம்ப்யூட்டர் வளர்ந்துட்டு எல்லா துறையும் வளர்ந்துட்டு இல்லையா, பேப்பர் அளவு குறைஞ்சிருக்கணுமா குறைஞ்சிக்க வேண்டாமா? 3 கிலோங்கிறது இன்றைக்கி குறைஞ்சிருக்கணும் இல்லையா? இன்னையோட தேவை வந்து 13 கிலோ. 3 கிலோ இருந்தது, இன்றைக்கி 13 கிலோ ஆயிருக்கு. அப்போ மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்குது, தேவை அதிகரிச்சுட்டே இருக்குது. அந்த அளவுக்கு உற்பத்திங்கிறது இங்கே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் மோனோ கல்ச்சராக ஏதோ ஒரு பயிரை பண்ணிகிட்ருக்கோம். மரம் சார்ந்த விவசாயத்தை நம்ம விட்டுட்டோம். நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம எல்லாருமே மரம் சார்ந்த விவசாயம் தான் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு தெரியும், நீங்களே படிச்சிருப்பீங்க. சங்க இலக்கியத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மரப்பயிர் கிடைக்கல தான். பல அடுக்கு விவசாயம், 5 அடுக்கு இல்லை, பல அடுக்கு விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. தென்னை பண்ணியிருக்கிறாங்க, அதுக்குள்ளே பாக்கு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பலா, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து வாழை, இதெல்லாம் பண்ணி
நெல் வயல் பக்கத்துலேயே இருந்திருக்குது. அதில் மீன், இப்படியெல்லாம் வந்து நம்ம காட்சிகள் சங்க இலக்கியத்தில் இருக்குது. இதெல்லாம் சும்மா வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே இருந்த கற்பனை வேணால் அதிகரிச்சிக்கலாம், இல்லாத சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இந்த மாதிரி பல அடுக்கு விவசாயங்கிறது இருந்திருக்குது. அதனால எல்லாருமே செழிப்பாக இருந்தாங்க. 15 அடி இடைவெளியில் நெல்லி, சப்போட்டா, அதுமாரி பழமரங்கள் வச்சுருக்காங்க. ஒரு குழியிலையும் ஒரு டிம்பர், 15 அடி இடைவெளியும் ஒரு டிம்பர். இப்போ ஒரு வருஷக்கும் இன்னொரு வருஷக்கும் 20 அடி இடைவெளி கொடுத்துருக்காங்க. அந்த 20 அடி இடைவெளி இன்னும் 2ஆக பிரித்து திரும்ப அதில் மரம் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு இடையில் மஞ்சள் பண்ணுறாரு. சீசனில் நிலக்கடலை பண்ணுவார். என்னென்னா வெளிச்சம் வரத்துக்கு சுத்தமாக கவாத்து பண்ணிடுறாரு வருஷம் வருஷம். இப்போ அண்ணா எப்படி கவாத்து பண்ணுறாங்களோ அதேமாரி கவாத்து பண்ணி அவர் தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மூலிமா இப்போதைக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு 2 பொண்ணு, 2ஐயும் கட்டி கொடுத்துட்டாரு. ஃப்யூச்சரில் வந்து பெருசாக விவசாயம் பண்ண அவசியம் இல்லை. சென்னை மக்கள் இங்கே வந்துட்டு போனாலே அவருக்கு மாதம் மாதம் பல லட்சம் வந்துடும். ஏன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா வசூல் பண்ணுறாரு உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு சுத்தமாக. ஏன்னா அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் 1 மணிக்கு 300 ரூபா சென்னையில். நீங்கள் இங்கே ஒரு நாள் வந்துட்டு போனாலும் 150 ரூபா போதும். இப்போ இது மூலிமா ஒரு வருமானம். இப்போ அண்ணா வந்து நம்மளே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துலாம். அண்ணா ஏந்திரிச்சுக்கண்ணா. அதனால் மரம் நட்டால் அதை அறுவடை பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் ஆக்சிஜன் வித்தே சம்பாரிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு நிலமை. நீங்கள் பார்க்கலாம், செண்டிவாக்கம் மேல்மருவத்தூர்லேருந்து உள்ள 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா செண்டிவாக்கம் வரும். ஒரு 60 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறாரு. எல்லாமே மரம் சார்ந்த விவசாயம்தான். இன்னொரு வீடியோ இருக்குது, நேரம் இல்லாதனால போட முடியல. ஒரு 15 ஏக்கர் முழுமையாக காடு பண்ணியிருக்கிறாரு. நம்மள்ட்ட உள்ள அனைத்து வகையான டிம்பரும் நட்டு ஒரு காடு பண்ணியிருக்கிறாரு. எதனால் பண்ண ஆரம்பித்தார்னா, இப்போ வந்து இந்த மரங்களில் வந்து இப்போ மாந்தோப்பு பார்த்தோம். அதுக்கு முந்தி 1 ஏக்கர் மட்டும் தேக்கு நட்டுருந்துருக்காரு. அந்த 1 ஏக்கர் தேக்கை ஒரு 15 வருஷம் கழித்து வந்து கேட்டிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாரு. 18 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாரு. கொடுத்து இப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது 1 வருஷம் ஆணுச்சு. எல்லாமே திரும்ப காடாக இருக்குது. இப்போ மருதாம்பு வந்து இப்போ இந்த 18 லட்ச ரூபாய்க்கு வந்ததுனால அவர் வந்து மரம் சார்ந்த விவசாயத்துக்கு, ஏன்னா அந்த பகுதி ஃபுல்லாகவே நெல் விவசாயம். அப்போ ஆள் பற்றாக்குறை, வயசாகிட்டு அவரும் சென்னையில் இருக்கிறாரு, பண்ண முடியல விவசாயம். உடனே வந்து ஒரு 15 ஏக்கர் முழுமையாக மரப்பயிராக மாற்றிருக்கிறாரு. மாந்தோப்பில் 11 ஏக்கர் மாந்தோப்பில் 30 வருஷத்துக்கு முந்தி பாருங்கள், வெறும் 400 மரம் தேக்கு மரம் அங்கங்கே 25 அடி இடைவெளியில் நட்டுருக்கிறாரு. நான் பார்த்த வீடியோவில் 400 மரம் 30 வருஷம் ஆச்சு. இப்போங்க வச்சுங்க. அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து அந்த இப்போ நம்ம போன இடத்துல அவர் வர முடியல, ஃபோனில் பேசினார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. 30 வருஷத்தில் மாந்தோப்புலேருந்து என்னங்க வருமானம் கிடச்சிருன்னு கேட்டேன். 2 வருஷத்துக்கு முந்தி மட்டும் மொத்தமாக 2 லட்ச ரூபா கிடச்சிதுங்க. ஆனால் 2 லட்ச ரூபா அதுக்கு பிறகும் பார்க்கல. போன வருஷம் 1 லட்ச ரூபா வாங்கினேன். நான் வந்து மொத்தமாக 30 வருஷத்தில் மாமரத்துலேருந்து வருமானங்க வருது 15லேருந்து 20 லட்ச ரூபா வாங்கியிருப்பேன். ஆனால் எனக்கு இந்த மரம் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. வந்து 55 லட்ச ரூபாய் கேட்டாங்க. அப்போ தான் பல பேர்கிட்ட இந்த மரத்தோட மதிப்பை கேட்டு இது 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள மரம் விற்றுதான்னு சொன்னாங்க. நான் வந்து கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல 65 லட்ச ரூபா வந்தாலும் கொடுத்துறது ரெடியாக இருக்கிறேன். 400 மரம் பாருங்கள், சும்மா அங்கங்கே 1 ரூபா தான் குச்சி அப்போ வாங்கி நட்டார். மாமரம் ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இருக்குது மாமரம், குத்தகை வருஷம் வருஷம் கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த டிம்பர்லேருந்து ஒரு மிகப்பெரிய வருமானம். அதனால் மரங்களுக்கிடைய விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கிறத இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. என்ன விவசாயம் பண்ணாலும் வரப்பில் வச்சா நமக்கு ஒன்றும் பெருசாக லாஸ் கிடையாது. நீங்கள் லாஸ்ன்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் ஒரு எத்தனை சதவீதம் உங்களுக்கு லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் வரப்பில் மரம் வைக்கிறதுனால? கிழக்கு இருக்குது வரப்பு உங்கள்கிட்ட இல்லை, தெற்கு வடக்கு வரப்பு தான் இருக்குது, கொஞ்சம் நிழல் அடிக்குது. எவ்வளோங்க இதை பாதிக்கும்? எத்தனை சதவீதம் பாதிக்கும்? 1 ஏக்கரில் 10% ஐயா சொல்கிறாங்க. ஒரு என்ன விவசாயம் பண்ணாலும் சரி தான். நெல் விவசாயம், கெமிக்கல் விவசாயி 10,000லேருந்து 20,000 சம்பாதிக்கிறாங்க. இது இயற்கை விவசாயம் பண்ணாங்க 50,000 சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? மித்த விவசாயம் மாரி கரும்பாக இருக்கட்டும், இல்லை வாழையாக இருக்கட்டும், என்ன விவசாயமெல்லாம் 25,000 30,000 ஏக்கருக்கு எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 100 மரங்கள் நடுறீங்கன்னா ஒரு மரம் 10,000 வச்சுனால 20 வருஷத்தில் 10 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொல்கிறோம் சாதாரணமாக. இது 10 வருஷத்துலேயே கூட கிடச்சிக்கிட்டு இருக்குது. உங்கள் மண்கண்டத்தை பொறுத்து, தண்ணியை பொறுத்து, உங்கள் சூழ்நிலையை பொறுத்து மரம் வளருது. அதுக்குனால பணம் கிடைக்குது. நம்ம 20 வருஷம்னே வச்சுக்கினாலும் அதிகபட்சமாக 10 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 50,000 ரூபா ஒரு ஏக்கரில் எக்ஸ்ட்ரா இன்கம். ஓகேங்களா? 10% லாஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 50,000 லாஸ்னாலே 20 வருஷத்தில் எவ்வளோங்க லாஸ் ஆகும் உங்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா, 1 லட்ச ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகும். 10 லட்சத்தில் 1 லட்சம் கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 9 லட்சம் லாபம் தானே உங்களுக்கு. 10% நஷ்டமாக போனான்னு. ஓகேவா? என்ன விவசாயம் பண்ணால் மரப்பில் மரம் வைக்கலாங்களா ஐயா? இதில் எதாவது மாற்றுக்கிறது இருக்கா? போயிடலாம் அடுத்ததுக்கு. மரம் வச்சா காசு கிடைக்குது, வரப்பில் வச்சாலும் தெரியுதுங்கும் போது நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு வருஷமும் நிவாரணமோ ஏதோ தள்ளுபடி, கடனை தள்ளுபடின்னு நினைக்கணும்? இப்போ பலனடைஞ்ச விவசாயி, நான் சும்மா சொல்ல 10,000 கிடைக்கும் 15,000 கிடைக்கணும். என்ன சொன்னார் அவர்? ஒரு வேங்கை மரத்தை 30 வருஷத்தில் 80,000க்கு விற்றுருக்கிறாரு.